Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 43 part 1. ஓபன் பண்ணா ஒரு எபிசோடு நம்ம இறனை ஏதோ ஐஸ் கட்டி மாதிரி ஒரு இடத்துல காமிச்சாங்கல்ல, என்ன பாயில கட்டி போட்டிருக்காங்க. அப்ப ஹிஸ்டோரியா அங்க வந்து, என்னப்பா இறனை எந்திரிச்சிட்டியா, எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது, நீ எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இரும்பா. பதட்டத்துல வந்தவ இப்ப கட்டி வச்சிருக்கவன அப்படியே இருங்கறா. சரி, இப்ப நம்ம பயலுக்கு ஹிஸ்டோரியா சேஃபா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவா, நம்ம எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இறனு, எங்க அப்பா இது வரைக்கும் ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்காக ரொம்பவும் போராடி இருக்காரு, ஏன் இதுக்கப்புறமும் மனுஷங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, நம்ம அதை தப்பா புரிஞ்சு அப்படின்பா. அது மட்டும் இல்லாம சர்வே காப்ஸ் வேண்டான்னு சொல்லி பேன் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் நிக் இருக்காரு இல்ல, அவரை போட்டு தள்ளது எல்லாமே நல்லதுக்காக தானாமா, வேற வழி இல்லாம அப்படி பண்ணிட்டாருன்னு வேற சொல்லுவா. அந்த அது எல்லாமே பண்ணது நல்லதுக்காக தான் அப்படின்ட்டு இன்னும் சொல்ல வருவா. அந்த டைம் அவங்க அப்பா ரோட் ரைஸ் வந்து மிச்சம் எல்லாத்தையுமே நான் சொல்றேன் பாரு. நம்ம பயலுக்கு ஒரே குழப்பம், இந்த ஆளத்தான நம்ம பார்த்தோம், ஆமா எவ்வளவு நேரம் ஆச்சு, சர்வே காப்ஸ் கேப்டன் ஆர்மின்னு எல்லாரும் நல்லா இருக்காங்களா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிட்டாங்களான்னு ஒரே குழப்பம். அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்க வால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தக 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 தகன்னு மின்னுது, எப்படி என்னன்னு ஒண்ணுமே அவனுக்கு புரியல. அது மட்டும் இல்லாம இப்ப பகலா நைட்டா இல்ல மத்தியானமானும் கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்த பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பையன் இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். கரெக்டா ராட் ரைஸும் என்ன சொல்லுவாருன்னா, நீ இப்பதான் யாருன்னு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்ற, எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம், ஆனாலும் உனக்கு இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாரா. என்ன மனசுல நினைச்சத கரெக்டா இருந்தாலும் சொல்றான், இது எப்படி இவருக்கு தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரு நம்ம இறனை தொட வருவாரா. ஹிஸ்டோரியா இருந்துட்டு நம்ம இறன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம், அப்பதான் கரெக்டா வரும்பா. அவனுக்கும் அதான் ஆசை, பட் அதுக்கு முன்னாடி அவனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அவன் ரீகெயின் பண்ணணும், அப்பதான் அவனுக்கு எல்லாமே தெரிய வரும். அதுக்கு ராஜவம்சத்தை சேர்ந்த நம்ம ரெண்டு பேருமே அவனை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவன் முதுகுல கைய வைப்பாங்க. அப்ப நம்ம பயலுக்குள்ள ஒரு ஸ்பார்க் அடிச்சு சில பல விஷுவல்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அதாவது ராட் ரேஸோட குடும்பம் இருக்கிற மாதிரியும், ஒரு பொண்ணு டைட்டனா மாறுற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த சர்ச் ஒன்னு சொன்னாங்கல்ல, அந்த சர்ச் கப கபன்னு தீ பிடிச்சி எரியற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு சாவி கொடுத்தது, அப்புறம் இறனை காட்டுக்குள்ள கொண்டு போய் ஊசி போட்டு விட்டது அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரும்போது தான் அவனுக்கே ஒரு விஷயம் தெரிய வரும். இறனு இதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல டைட்டனா மாறி இருக்கிறான், அதுவும் ஒரு சின்ன பையனா. அப்படி மாறினவன் அவங்க அப்பாவையே லபக்குன்னு தின்றுக்கான். தின்னதுக்கு அப்புறம் தான் பையன் மனுஷனாவே மாறி இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேடு டேடுன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். கடைசியில பார்த்தா அவங்க அப்பாவோட கையை மட்டும் தான் மிச்சம் இருக்கும், மொத்தமா அவனே தின்னுட்டான். இப்படி சடனா எல்லா மெமரிஸும் அவன் மைண்டுக்கு வந்த உடனே பைய பேய் அடிச்ச மாதிரி இருப்பான். இப்ப உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா இறனு பாரு, கொஞ்ச நஞ்ச விஷயமா பண்ணிருக்கான், ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணிட்டு தான் இப்ப நல்லா பயலா சுத்திட்டு இருக்கான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இறனுக்கு மட்டும் பழைய நினைவுகள் வந்திருக்காது, ஹிஸ்டோரியாவுக்குமே பழைய மெமரிஸ் எல்லாம் வந்திருக்கும். சின்ன வயசுல ஹிஸ்டோரியாவோட அம்மா தான் அவகிட்ட பேச மாட்டாங்க, ஆனா அவளோட அக்கா ஃப்ரெடா அவ இவகிட்ட எப்பவுமே பாசமா அன்பா நடந்துக்குவா. பின்ன சின்ன பொண்ண மட்டும் எப்படி தனியா வளருமாமா, யாராச்சும் ஒருத்தங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணாதானே அவ நல்லபடியா வளருவா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு படிக்க கத்து கொடுத்ததே இவ தான், நிறைய விஷயத்துக்கு அவ கூடவே இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பான். அப்போ ஒரு நாள் ஒரு புக்கை வச்சு சொல்லி கொடுக்கும் போது அதுல ஒரு பொண்ணோட பேரு பாத்தீங்கன்னா கிறிஸ்டான்னு வரும். அவ பார்த்தா நம்ம ஹிஸ்டோரியா மாதிரியே இருக்கான்னு வேற சொல்லியிருப்பான். அவ எப்படி வாழ்ந்தா, எப்படி எல்லாம் நடந்துகிட்டா, அவ என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணா அப்படின்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இப்படித்தான் ஃபியூச்சர்ல வாழ போறேன்னு சொல்லுவாளா. ஹிஸ்டோரியா வந்துட்டு, இல்லக்கா நான் உன்ன மாதிரி தான் இருப்பேன், எனக்கு உன்ன மாதிரி தான் இருக்க பிடிக்கும். உடனே ரெண்டு பேரும் அவ்வளவு பாசமா இருப்பாங்க, என்ஜாய்மெண்ட் தான் எப்பவுமே. ஆனா ஹிஸ்டோரியா பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவ தனிமையில இருந்தேங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். அது ஏன் தெரியுமா, அவங்க அக்கா ஃப்ரெடா கிட்ட ஸ்பெஷல் பவர் இருக்குது, வருவா வந்து அவகிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு இவளோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அவகிட்ட இருந்து எரேஸ் பண்ணிட்டு தான் போவா. அதுவும் எப்படின்னா நெத்தியோட நெத்தி வைக்கும் போது எரேஸ் ஆயிரும். அப்படி அவ எரேஸ் பண்ணிட்டு போவாளா. போனதுக்கு அப்புறம் யார் இந்த பொண்ணு இந்த பக்கமா சுத்திட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு என்ன பயங்கரமான ஷாக்கு, இவ்வளவு மெமரிஸ் அவளோடது எனக்கு இருக்கும்போது நான் எப்படி அவளை மறந்தேன், இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது, சின்ன வயசுல நான் தனியா இருந்ததே இல்ல, அவ எப்பவுமே என் கூட இருந்து என்னை நல்லபடியா பாத்துக்கிட்டா, எனக்கு புக்கை காமிச்சு அதுல படிக்கிறது எழுதுறதுக்குன்னு எல்லாமே சொல்லி கொடுத்தா, நான் எப்படி அவளை மறந்தேன் அப்படின்னு அவ கவலைப்படும் போது அவர் சொல்லிடுவாரு, நீ பார்த்தது வேற யாரும் இல்லமா ஃப்ரீடா, உன்னோட அக்கா, உனக்கு மறந்து போச்சுன்னா கண்டிப்பா அவ தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கணும், வரும்போது பழைய மெமரிஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருவா, போகும்போது மொத்த மெமரிஸையும் எடுத்துட்டு போயிருவா. அது எதுக்குன்னா இவளை ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக. இப்ப இறனை தொட்டதுனால அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் திருப்பி வந்துருச்சு. சரி, இப்ப ஃப்ரீடா எங்க இருக்கா, நான் அவளுக்கு தேங்க்யூ சொல்லணும், நீ அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டா, அவளை நேர்ல பார்த்து நான் தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னா அவ இந்த உலகத்திலேயே இல்லமா, அவ இறந்துட்டா, எனக்கு மொத்தம் 5 குழந்தைங்க, அவங்களும் என் ஒய்ஃபும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, அவங்கள கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த இருக்கானே இவனோட அப்பா கிறிஸா ஜாகர் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா நம்ம பையன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கவனிக்கவே இல்ல, பழைய மெமரிஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கான், அதை விட்டு இன்னும் வெளியில வரல. ஒரு நாள் என்ன இருக்குன்னா அவர் ஃபேமிலி
ஃபேமிலியோட இந்த இடத்துல இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க வந்து டைட்டனா மாறிட்டாரு. ஏன் வந்தான் எதுக்கு வந்தானே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் இந்த மாதிரி ரைஸ் ஃபேமிலியோட பவரை ஆட்டைய போடுறதுக்காக வந்திருக்கான். அந்த பவர் பாத்தீங்கன்னா ராயல் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிருப்பாரு. அப்பதான் ஃப்ரீடா பாத்தீங்கன்னா டைட்டனா மாறி அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். அவளோட டைட்டன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அண்ட் எல்லா டைட்டன்ஸுக்குமே சுப்பீரியர் டைட்டன். அவளோட ஸ்ட்ரென்த்துக்கு எந்த டைட்டனாலையும் ஈக்குவலா நின்னு சண்டை போட முடியாது. ஆனா மேட்டர் என்னன்னா அவளுக்கு இன்னும் முழுசா எக்ஸ்பீரியன்ஸ் வரல. அதனால என்னாச்சுன்னா எரனோட அப்பா கிறிஸா அவளை அடின்னு அடிச்சு கடிச்சு அந்த டைட்டனோட கழுத்தை கவ்வி உள்ளுக்குள்ள இருந்த அவளையும் சாப்பிட்டுருவான். அந்த பவர் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அப்பாவுக்கு போயிருச்சு. அதோட ஸ்டாப் பண்ணல, மிச்சம் இருக்க மொத்த ஃபேமிலியுமே கண்ணா பின்னாடி அட்டாக் பண்ணிருக்கான். 14 வயசு 12 வயசு குழந்தைங்கன்னு கூட பார்க்காம கையாலேயே அடிச்சு நசுக்கி இருக்கான். அதுவும் அவனோட ஒய்ஃபை மிதிச்சே நசுக்கி கொண்டுட்டான். அவனோட மூத்த பையனை கையால பிதுக்கி கொண்டுட்டான். அதுல இருந்து எஸ்கேப் ஆனது நம்ம ராட் ரைஸ் மட்டும்தான். அந்த சர்ச்சை ஏதோ கொள்ளக்காரங்க வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கிராஸ் டாக் வந்துச்சு இல்ல, அதான் இதுக்கு முன்னாடி ஹாஞ்சி படிக்கும் போது ஒரு கதை சொன்னாலே அதெல்லாம் போய் நம்ம எரனோட அப்பா தான் டைட்டனா மாதிரி கந்தரகோலம் பண்ணிருப்பாரு. அப்ப ஹிஸ்டோரியா இருந்துட்டு அவங்க அப்பா எதுக்காக இப்படி பண்ணாரு ஏன் பண்ணாரு அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகி கேட்பான். சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம கென்னி இடையில பூந்து அதான் 2 பேருமே நீங்க கேட்ட மாதிரி கிடைச்சிட்டாங்கல்ல, எதுக்கு தேவையில்லாம வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க, வெளியில எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அதான் சர்வை காப்ஸ மாட்டி விட்டாங்கல்ல, கடைசியில என்னாச்சு அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சு மிலிட்டரி போலீஸ் தப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஃபேக்கான கிங் தான் இவ்வளவு நாளா ரூல் பண்ணிருக்காங்கன்னு எல்லா விஷயமுமே இப்ப வெளியில வந்துருச்சு. உங்க கண்ட்ரோல்ல இருந்த நோபல்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி ஜெயில போட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த விஷயத்த சட்டு புட்டுன்னு பண்ணி முடிங்க, இல்லன்னா நமக்கு தான் ஆபத்து. எப்ப வேணாலும் சர்வை காப்ஸ் ஆளுங்க இங்க வரலாம், அதுக்குள்ள நம்ம வேலையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லுவானா. சரி ஓகே, இது எங்களோட பர்சனல் விஷயம், நாங்க சொல்ற வரைக்கும் உள்ள வராத, திருப்பி நான் சொல்ற மாதிரியும் வச்சுக்காத, நீயும் சரி உன் ஆளுகளும் சரி இந்த ஒரு செரிமோனியில கலந்துக்க கூடாது, இது ராயல் ஃபேமிலிஸ் மட்டுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம், வெளியில போன்னு சொன்ன சரி ஓகே உங்களுக்கு தேவைப்படுமோன்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படின்னு உடனே உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது வெளியே போம்பாரு. எனக்கும் உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு கிங் ரைஸ்ன்னு சொல்லிட்டு கடுப்புல மனுஷன் வெளியில போவான், நம்மள அவமானப்படுத்திட்டானேன்னு. சரி இனி இதுக்கப்புறம் ஏன் எரனோட அப்பா இப்படி பண்ணாரு, எரனை என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.